என்னின்னாவே நான் பேசுவோம். மாநில சுயாட்சி பத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் நம்ம சட்டமன்றத்துல, தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி விஷயமா ஒரு ஏற்படுத்தப்பட்ட தீர்மானமும் அதை ஒட்டி அமைக்கப்பட்ட குழுவும். இந்த மாநில சுயாட்சி அப்படின்னா உண்மையிலே என்னங்கிறத தாண்டி திமுக என்ன நினைக்குது? மாநில சுயாட்சி ஃபர்ஸ்ட் நம்ம மாநில சுயாட்சி விஷயத்துல நேற்றைக்கு தமிழக முதல்வர் ஒரு கமிட்டி அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. முன்னாள் நீதிபதி ஜார்ஜ் குரியன், அப்புறம் முன்னாள் IAS அசோக் வர்தன், அப்புறம் முன்னாள் திட்டக்குழு தலைவர் நாகராஜன், இவங்க 3 பேர் இந்த குழு இந்த மாநில சுயாட்சியினுடைய பரிந்துரைகளை அளிக்கும்னு சொல்றாங்க. மாநில சுயாட்சிங்கிற விஷயத்த கலைஞர் கருணாநிதி 1969லயே இந்த ராஜமன்னார் கமிட்டியை ஃபார்ம் பண்றாரு, மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி. அப்பவே வாஜ்பாய் அந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை வெளியில வந்தப்போ மிகப்பெரிய அளவுல இது நாட்டுல இருந்து பிரிஞ்சு போறதுக்கான பல்வேறு கோர்களை இவங்க முன்வைக்கிறாங்கிறத வாஜ்பாய் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. இப்போ நீங்க மத்திய அரசு ஒரு காங்கிரஸ் இருக்குது, எதிர்கட்சிகள் எப்பவுமே என்ன பண்ணும், மற்ற எதிர்கட்சிகள் என்ன சொல்லுதோ அந்த லைனை எடுப்பாங்க. ஆனா எதிரிக்கு எதிரி நண்பன்ற வகையில போவாங்க. ஆனா வாஜ்பாய் அப்படி போகல. அன்றைக்கே இந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையை வாஜ்பாய் கடுமையா எதிர்த்து சொல்றாரு. அவர் தான் முதல்ல சொல்றாரு, இந்த மாதிரி இவங்க இதன் மூலமாக இவங்க நாட்டை செப்பரேட் பண்ற ஒரு முயற்சியை தான் இவங்க திருப்பி திருப்பி கொண்டு வராங்க. 62ல கைவிட்டத வேறு வேறு வடிவங்கள்ல இவங்க மாநில சுயாட்சிங்கிற தன்மையில போறாங்க அப்படிங்கிறத வாஜ்பாய் அன்னைக்கு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஏன் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, முழுக்க முழுக்க இதுல ஒரு அரசியல் இருக்குது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சாஃப்ட் செப்பரேட்டிசத்தை நோக்கி போற மாதிரி காமிச்சுக்கிடணும். ஆனா நாங்க இந்தியாவோட தான் இருக்கோங்கிறதையும் சொல்லிக்கிடணும். அந்த மாதிரியான ஒரு தன்மையை பாக்குறோம். ஸ்டாலின் 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முதல்ல ஒன்றிய அரசுங்கிற ஒரு வேர்டை காயின் பண்றாரு. மத்திய அரசு அப்படின்னு சொல்லாம ஒன்றியம், அது ஒரு சின்ன ஒரு பகுதி தான், இதெல்லாம் சேர்ந்துதான். அதாவது சட்டத்திலேயே ஒன்றிய அரசு தான் இருக்கு, யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் தான், யூனியன் கவர்மெண்ட் தான். அதுல நமக்கு ஒன்றிய அரசு நேரடியா ஒன்றிய அரசுன்னு சொல்றதுல நமக்கு பிரச்சனை இல்லை. உண்மையிலே இது ஒன்றிய அரசு தான். ஆனா இவங்க சொல்றது ஒன்றிய அரசுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கு. இப்போ உதாரணமா பிராமணன் சொல்றத பார்ப்பனர்னு சொல்றதுல எது தப்பும் கிடையாது, பார்ட்னர் தான். ஆனா பாப்பான்னு சொல்லும் பொழுது, வேணுமே ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒரு உள்நோக்கம் வருது. துலுக்கர்னு பாரதியாரை பயன்படுத்திட்டாரு. ஆனா சிலர் வேண்டுமென்றே அந்த வார்த்தையை வசை சொல்லா பயன்படுத்தும் போது அதுக்கு உள்நோக்கம் வருது. அது பயன்படுத்தக்கூடாது, அது பார்ப்பான்னு பயன்படுத்தக்கூடாது, துலுக்கரையும் வசை சொல்லா பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு இடத்துக்கு இந்த ஒன்றிய அரசை ஸ்டாலின் கொண்டு போனாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்மைதானா? கரெக்ட், அதுதான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது லிட்ரல் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணினீங்கன்னா ஒன்றிய அரசுங்கிறது சரியான வார்த்தை, அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்களுடைய நோக்கங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதன் மூலமாக இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, சின்ன சின்ன பகுதிகளா நாங்க உங்ககிட்ட இணைஞ்ச மாதிரியான ஒரு தன்மையை இவங்க கொண்டு வர பார்க்காங்க. அரசியல் சட்டப்படியே தவறு, அரசியல் சட்டப்படியே தவறு. இந்தியா ஒரு நாடு, அதோட வசதிக்காக மட்டும்தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. பல மாநிலங்கள் சேர்ந்து இந்தியான்ற ஒரு கூட்டமைப்பை என்னைக்குமே உருவாக்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது மத்திய பாராளுமன்றம் நினைச்சா எந்த மாநிலத்தை வேணாலும் எப்படி வேணாலும் பிரிச்சுக்க முடியலான்னு இருக்குது. ஆனா ஒரு மாநில அரசு நினைச்சாலும் அவங்களால போக முடியாதுன்ட்டு தான் யூனிட்டரி பவர் அதிகமா கொடுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது அம்பேத்கர் பல இடங்களில் கோட் பண்றாரு. இட் இஸ் குவாசி ஃபெடரல் தான் அவரே சொல்றாரு. இது நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அதிக அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கொடுக்கல, நிர்வாக வசதிக்காக மட்டுமே நாங்க மாநிலங்களை பிரிக்கிறோம். இன்ஃபேக்ட் அவரு மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சப்பவும் அதை அகேன்ஸ்டா தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இது நாளைக்கு ஒரு பிரிவினையை தூண்டுறதுக்கான ஒரு டூலா கூட மாற முடியும் அப்படின்னு. இன்னைக்கு அந்த மொழிக் கொள்கையை திமுக கடுமையா கொண்டு வராங்க. இவங்க டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்றாங்க. அதாவது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஒண்ணு நாங்க எங்க உரிமையை கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையை காமிச்சுக்கிட்டு, அதற்கு ஆப்போசிட்டா மத்திய அரசு என்னெல்லாம் பண்ணுதோ அதுக்கு எகென்ஸ்டா பண்ணணும் அரசியல் ரீதியாக. அது எப்படின்னா, ருபீஸ்க்கு ஒரு சிம்பிள் வருது, கடந்த 3 வருஷமா அந்த சிம்பிளை தான் இவங்க யூஸ் பண்றாங்க. இப்ப பாருங்க, இந்த டீலிமிட்டேஷன் விஷயம் யாருமே பேசாத போது அதை ஒரு விஷயமா கொண்டு வராங்க. ருபீஸ்ங்கிற சிம்பிளை ருபீஸ்னு போட்டு காமிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க,
இவங்க என்ன சொல்றாங்க, மாநில சுயாட்சி எங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும், எங்களுடைய உரிமைகளை நாங்க நிலைநாட்டணுங்கிறாங்கல்ல. அப்ப இந்தியா ஒரு நாட்டுல மத்திய அரசு சென்ட்ரல் லிஸ்ட்ல கொண்டு வர சிஏ எதிர்த்து இவங்க ஏன் தீர்மானம் போடுறாங்க? இதுதான் இந்தியா ஒற்றுமையா இருக்கிறதுக்கான ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு லட்சணமா? அது மட்டும் இல்ல, இது சிஏங்கிற நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வக்ஃப் போர்ட் ஆக்ட் முந்தானத்து வந்ததுன்னா அதுக்கு எகென்ஸ்டா தீர்மானம் போடுவாங்க. நீட் பில் வந்து பாராளுமன்றம் நிறைவேற்றிருக்கு. இவங்க ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்கிறாங்கல்ல, ஒரிஜினலா இவங்க மாநில சுயாட்சி பேசுறாங்கல்ல, ஜிஎஸ்டிக்கு இவங்க ராஜ்யசபால என்ன பண்ணாங்கன்னு போய் பாருங்க. ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு வந்தாங்க. நீட்லயும் அதேதான். நீட்ல காங்கிரஸ் அதெல்லாம் விட்டுருங்க. நீட்டுக்கு 2014 இவங்களுக்கு லோக்சபால 2016 வந்து மெம்பர்ஸ் இல்ல, ஏன்னா 0. ஜெயலலிதா தான் 37 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஆனா ராஜ்யசபால திமுக எதிர்த்து வாக்களிக்கணும்னு கேட்கல, எதிர்த்து வாக்களிக்கல. லிட்டரலி இஃப் யூ ஆர் கோயிங் வாக் அவுட் ஃப்ரம் த ராஜ்யசபானால என்ன இருக்கும்? வாக் அவுட் பண்ண எதிர்ப்புன்னு கிடையாது. அதான் வாக் அவுட் பண்ணிட்டாலே நீங்க வந்து ஒட்டுமொத்த ஓட்டிங்க குறைச்சு ஒரு பெர்சன்டைல கூட்டுறீங்கன்னு அர்த்தம் ஒரு வகையில. அது அதுதான் பண்ணுனாங்க. நீங்க ராஜ்யசபால டிஎம்கே நீட் விஷயத்துல என்ன பண்ணிச்சுன்னு போய் பாருங்க. எதிர்த்து ஓட்டு அளிச்சு ஆகணும்னு சொல்லி கேட்கல, எதிர்த்து வாக்களிக்கவும் இல்ல. அது ஏன்னா காங்கிரஸ் வந்து அதை வாக்களிக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பில்லு நல்லபடியா பாஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு வச்சுக்கோங்க, எல்லா கட்சிகளும் எதிர் கருத்துக்களை தெரிவிப்பாங்க. ஆனா இந்த பில்லை நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க, நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாரா தான் இருக்கோங்கிறதுக்கான ஒரு சமீட்சை அதை பண்ணிட்டாங்க. இதைத்தான் ஸ்டாலின் என்ன பண்றாரு, ஸ்டாலின் இது ஒரு விஷயத்துல பண்ணாரு. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கடுமையா எதிர்த்தவர் ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி வந்து சோரம் போயிட்டாரு, ஒன் நேஷன் ஒன் ரேஷன்ல உதய் மின் திட்டத்துல சோரம் போயிட்டாரு அப்படின்னாரு. இவர் அப்படி போன எந்த விஷயத்த இவர் ஆட்சியில வந்து இந்த 4 வருஷத்துல மீட்டுட்டாரு? ஒன்னும் பண்ண முடியாது. இவங்க வந்து திரும்ப திரும்ப இவங்க சொல்றது வந்து ஒரு நாங்க இப்ப எதிர்த்துட்டே இருக்கோம் அப்படிங்கறத ரெக்கார்ட்ல வைக்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க சொல்றாங்க. அதை தாண்டி இவங்களால ஒன்னும் செய்ய முடியலங்கிறது இவங்களுக்கே தெரியுது. இப்போ இந்த மாநில சுயாட்சி விஷயத்துல அப்படிதான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நியாயமா இதுல வந்து அவங்க என்ன, ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஆக்சுவலா வந்து மாநில சுயாட்சிங்கிறதும் ஸ்டாலின் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாரு அகில இந்திய லெவல்ல. அது உண்மை. அதையும் அவர் இந்த 2026 தேர்தலுக்கு தமிழ்நாட்டுல நம்முடைய அரசனுடைய சாதனைகள் சொல்லி கேட்பதை காட்டிலும் மத்திய அரசு என் மீது அதிக அழுத்தங்களை தருகிறது. சீமான் ஒரு பக்கம் அந்த தனித்து இவங்களை விட அக்ரெசிவா போறாரு. நீ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ எப்படி இதை பண்ணிடுவ, நீ பிஜேபி கூட கூட்டணியில இருந்து நீ எப்படி இதை பண்ணிடுவேன்னு சீமான் அதிக அக்ரெசிவா போகும்போது அதை கட்டுப்படுத்தவும் விஜய் இவர் லைன் எடுத்துட்டாரு. பாத்தீங்களா, முழுக்க முழுக்க சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். விஜய் என்ன சொல்றாங்க, காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ற மாதிரி டிஎம்கே என்ன சொன்னாலும் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறாப்ல. காப்பி அண்ட் பேஸ்ட் டிட்டோ, எதுனாலும் டிட்டோ அடிக்கிறத பார்த்த உடனே இப்ப டிஎம்கே என்ன பண்ணுது, இதுல இருந்து நம்ம எப்படி தனித்துவப்படுத்துறதுன்னா கண்டினியூஸா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த 1.5 மாசமா தே செட் குட் நரேட்டிவ். அவங்க என்ன பண்றாங்க, டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயத்த பேசுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள மீடியா பேசலஜி, இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுடைய நேஷனல் மீடியாஸ் எல்லாமே எடுத்த டாபிக். அடுத்தால மும்மொழி கல்விக் கொள்கையில ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு இவங்க ஒரு சட்டசபையில தீர்மானம் போடுறாங்க. எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க பாருங்க, இந்திய திணிப்பதை எதிர்த்து ஒரு தீர்மானம். இந்தியா முழுக்க இது இந்தியா முழுக்க என்ன நேரேட்டிவ் செட் பண்ணுச்சு? இந்தியா முழுக்க இவங்களுக்கு வேண்டிய சில பத்திரிகைகள் அதை கொண்டு போனாங்க. ஆனா பெரிய நேரேட்டிவ் செட் பண்ணி அதுல ஜெயிச்ச மாதிரி எல்லாம் ஒண்ணுமே தெரியலையே, ஃபீல் ஆகலையே, அப்படி ஒண்ணும் ஃபீல் ஆகலையே. தமிழ்நாட்டுல அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையும் அவங்களுக்கு ஜால்ரா தான் கரெக்டா சொன்னா ஜால்ரா, அதனால அவங்க அப்படியே போடுறாங்க. மத்தபடி இங்க என்ன அவர் என்ன நேரேட்டிவ் செட் பண்ணி என்ன பண்ண முடிஞ்சது? அவங்க என்ன பண்றாங்க, வாரத்துக்கு ஒரு நேரேட்டிவ், நான் பாரு இந்த இடம், இந்த வாரம் இது, இந்த வாரம் இது, இந்த வாரம் அது அப்படின்னு நேரேட்டிவ் செட் பண்ணி அவங்கள பத்தின விமர்சனங்களை குறைச்சிக்கிறாங்க. அதை வந்து இந்தியா முழுக்க எங்க எப்படி சக்சஸ் சொல்றீங்கன்னு கேக்குறேன். இல்ல ஜி, நான் இப்ப உங்களுக்கு அது உதாரணத்தோட சொல்றது ஏன் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் எடுத்தாங்களா, அடுத்தால ருப்பி சிம்பிளை வச்சு ஒரு விஷயம் எடுத்தாங்களா, அடுத்தால மும்மொழி கல்வியில இந்தியா திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் எடுத்தாங்களா, அடுத்தால வக்ஃப் போர்டு ஆக்ட் வந்து எதிர்த்து தீர்மானம் போட்டு ஒரு நரேட்டிவ் எடுத்தாங்களா, நீட் தேர்வுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரு நரேட்டிவ் எடுத்தாங்களா, கவர்னருக்கான இப்போ ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துல சென்ட்ரல் அந்த கவர்னர் தீர்ப்பு மட்டும் இல்ல, அந்த கவர்னர் தீர்ப்பு மட்டும் இந்தியா முழுக்க ஒரு
இது இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா அதுல கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க அதுல. ஏன்னா அவங்களுக்குமே அது பிடிக்கல. ஆமா. அந்த ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல நாளைக்கு அவங்க சென்ட்ரல் வந்தாலுமே அந்த நேரடிவ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மத்த இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா மத்த எல்லா நேரடிவ்லயும் இந்தியா முழுக்க என்ன பாதிப்பு இருந்தது? நான் உங்களுக்கு சின்ன உதாரணம். ஆமா, இந்த 5 விஷயங்கள் எடுத்தாங்க. இதுல நாம இன்னைக்கு நம்ம 2 பேருமே நேற்றைக்கு ஒரு பள்ளியில வந்து திருநெல்வேலியில 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனை 8ஆம் வகுப்பு மாணவன் வெட்டியிருக்கான். தடுக்க போன ஆசிரியருக்கு வெட்டு விழுந்திருக்கு. ஆனா தமிழ்நாடு எதை பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உட்காந்து? இல்ல அது வந்து சோசியல் காஸ் இல்ல, அது வந்து சோசியல் காஸ். அந்த சோசியல் காஸ்ல அந்த பையன் வெட்டோட தப்பிச்சுட்டான். ஆனா இது அரசியல் காசுங்கிறதுனால இதை பேசுறோம். இது வந்து இல்ல, இது சோசியல் காஸ் மட்டும் கிடையாது ஜி. நான் இதை வந்து எப்படி பாக்குறேன்னு சொல்றேங்க. வள்ளியூர்ல இதே சம்பவம் நடந்ததா? ஒரு பள்ளி மாணவனை இன்னொரு சாதி பையன் வெட்டிட்டான்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடந்ததா? இது ஒரு நிகழ்வு. இதே மாதிரி பல இந்த அளவுக்கு மோசமாக மாணவர்கள் நடக்கும் நிலைக்கு தமிழ்நாடு வந்தது நீங்க ஒரு சோசியல் இஷ்யூ தானே இது? இல்ல சோசியல் இஷ்யூ தான். நான் சோசியல் இஷ்யூ தான் நானுமே சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்றேன், நம்ம அதை விவாதிக்காததுனால இதை விவாதிக்கிறதுனால நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நம்மளே அதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம்னு சொல்ல வரீங்க. தமிழ்நாட்டுல அது நடக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். இந்தியா லெவல்ல என்ன இருந்ததுன்னு நான் கேட்கிறேன். இந்தியா லெவல்ல அவரால் ஒரு பல மாநில மினிஸ்டர்ஸை கொண்டு வந்து இங்க வந்து ஒரு டிராமா பண்றாரு. நீங்க பல மாநில முதல்வர்கள் அவர் கொண்டு வந்து காமிச்சிட்டாரு டீலிமிட்டேஷன் விஷயம்ல. என்னன்னா நீட் விஷயத்துல மத்த ஸ்டேட் இவரோட ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணல. அதுலதான் இவங்களுக்கு ஒரு செட்பேக். நீட் விஷயத்துல இவங்களுக்கு செட்பேக் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி மும்மொழி கல்விக் கொள்கையில செட்பேக் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரூபா சிம்பல்லையுமே இவங்க பேச்சு எங்கேயுமே எடுபடல. ரூபா சிம்பல் போட்டதுல இவர் ஏதோ ஒரு குறியீட்டு அரசியல் பண்ணாரு. சிம்பாலிக் ஒரு ரெப்ரசன்டேஷன் இன் தமிழ்நாடுன்ற அளவுக்கு அவர் பண்ணாரு. இந்தியா முழுக்க இந்த மூணுமே பெரிய விஷயமா எடுபடலைங்கிறதா என்னோட பார்வை. சரி, இப்ப இந்த மாநில சுயாட்சி வருவோம். மாநில சுயாட்சி இந்தியா முழுக்க எடுபடுமா? மாநில சுயாட்சி இந்தியா முழுக்க டைம் டு டைம் நிறைய கமிஷன் வந்து இருக்குது. டைம் டு டைம் பல கருத்துக்கள் இந்த மாதிரி கமிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு இது எதையுமே மத்திய அரசு எடுத்துக்கொண்டதில்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் நான் கேட்க வர்றேன். இப்பதான் முதல்ல மாநில சுயாட்சியில வந்து பாஜக அரசுல இப்பதான் இதுதான் முதல் கமிஷன் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே இவங்க காங்கிரஸ், இவங்க இங்க திமுக இருந்தப்பதான் என்ன செஞ்சிட முடிஞ்சது. அந்த கமிஷன் வந்தப்போ அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அதுக்கு பிறகு ஆட்சியில் இருந்தப்போ ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப இன்னைக்கு இந்த கமிஷன் வந்தால் இதை காங்கிரஸ் ஏத்துக்குமா? இல்லைங்க, காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கிறதுனால அவங்களும் இதை மாதிரி எதை வேணா சொல்லிக்கிடலாம். ஆனா இவங்க எல்லாரும் ஆளுங்கட்சியா இருந்தா என்ன பண்றாங்கிறத நம்ம பார்க்கணும். ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தானே காங்கிரஸும் டிஎம்கே கூட்டணி வச்சது 80லயே. சரி, அதை விடுங்க. இப்ப 2004 டு 2014, 98 டு 99 டு 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்ல எல்லா இடத்துல இருந்தாங்களா? இவங்க கவர்னர் அதிகாரத்தை மாத்துறதுக்கு ஏதாவது சட்ட திருத்தத்தை கேட்டிருக்க வேண்டியதானே? மினிஸ்டர்ஸ் அந்த பாயிண்ட் தான் நான் வர்றேன். அதாவது இந்திரா காந்தி தலைமையில ஆட்சியில் இருந்துட்டாங்க, ராஜீவ் காந்தி தலைமையில இல்ல. பட் ஏதோ ஒரு வகையில சுத்தி இது மாதிரி இருந்தாங்க. விபி சிங் கவர்மெண்ட் இருந்தப்போ ஆதரவு கொடுத்து அது ஆதரவை விலக்கி அந்த கூத்துகள்லாம் நடந்தது. அப்புறம் திரும்ப இவங்க சோனியா காந்தி தலைமையில இருந்தாச்சு. அப்புறம் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சியில் இருந்தாச்சு. 4 பிரதமர்கள் தலைமையில இவங்க ஒரு பங்களிப்போடு இருந்துட்டாங்க. இவங்க ஒண்ணுமே பண்ணல. நாளைக்கு ராகுல் வருவாரா? 96 டு 98 முழுக்க மாநில கட்சிகள் ஆட்சி செய்து காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கு. அப்பவும் பண்ணிருக்க வேண்டியதானே? அப்பவும் இவங்க பண்ணல. மத்த 2 கவர்மெண்டாவது வாஜ்பாய் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட் சொல்ல முடியும். மாநில கட்சிகள் தேவகவுடா பிரதமர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. நீங்க பண்ணிருக்க வேண்டியதானே, முயற்சி பண்ணிருக்க வேண்டியதானே? இது லிட்டரலி இவங்க சமஸ்கிருதத்துக்கு ஃபண்டு கொடுத்தத பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குதுங்கல்ல. இவங்க 2004 டு 2014 சான்ஸ்கிரிட் ஃபண்ட் வந்து காங்கிரஸ் கம்மியா கொடுக்குதா? தமிழுக்கு இவங்க அதிகமா வாங்கிட்டு வந்துட்டாங்களா டிஎம்கே? அதான் அண்ணாமலை கேட்டாரு, பதிலே சொல்ல யாருமே இவங்க. ஆமா ஜெய், இதே மாதிரி பஞ்சாப்ல ஒரு கமிஷன் ஒண்ணு போட்டாங்க. கமிஷன் இல்லாது அனந்தபூர் சாகிப் ரிசோல்யூஷன் சொல்லி ஒண்ணு போட்டாங்க, சரிங்களா? பஞ்சாப்ல அவங்க அதுல என்னெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? மொத்தம் டிஃபென்ஸ், ஃபாரின் ரிலேஷன், கம்யூனிகேஷன், ரயில்வேஸ், கரன்சி, இந்த 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் சென்ட்ரல்ட்டே இருக்கணும். மிச்சம் எல்லாமே ஸ்டேட்ல தான் இருக்கணும். அதாவது ஸ்டேட் எல்லாம் பண்ணிக்கும், பணம் கொடுக்கணும், யாராவது படையெடுத்து வந்தா காப்பாற்றணும், சென்ட்ரல் அப்படி ஒதுங்கிக்கணும். அதான் அவங்க சொல்ல வர்றது. ஆமா,
இது ஒண்ணு. அடுத்தால என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்ளீட் ரெசிடியர் பவர் வந்து ஸ்டேட்டுக்கே கொடுத்துடணும். யூனியன் கீழ எந்த பவர் இருக்கணும்னா ரெசிடியரி பவர் ஸ்டேட் என்ன வேணா அவங்க விரும்பினதை பண்ணிக்கலாம். இது 2வது தீர்மானம் அவங்க போட்டதுல. அடுத்தால என்ன சொல்றாங்க, ஸ்டேட்டுக்கு சென்டருக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் எல்லா இதுலயும் ஈக்குவலா தான் இருக்கணும். இந்த 3ஐயும் இவங்க சொல்றாங்க. ராஜமன்னார் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பினான்ஸ் கமிஷன் டு பி மேட் அ பெர்மனன்ட் பாடி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தால என்ன சொல்றாங்கன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற இதெல்லாம் அபாலிஷன் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ், இதே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதெல்லாம் மத்திய அரசினுடைய இவங்க எப்படி அந்த கான்செப்ட் அந்த தியரி எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்தியாவுடைய ஒற்றுமை பலப்படுத்துறதுக்கு தான் மத்திய அரசு பல பணிகள் வச்சிருக்காங்க. வங்கி பணிகள், ரயில்வேஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த மாதிரி ஒரு நாடா இது நல்லா இருக்கணும், நிர்வாக வசதிக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மத்திய அரசு பணிகள்லாம் எங்களுக்கு வேண்டாங்கிறாங்க. அதாவது அவங்க அதுக்கு ஈக்குவலான பணிகளை அதுக்கு ஈக்குவலான பணிகளை நாங்களே உருவாக்கி நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. அதுதான் அவங்க சொல்ல வர்றது. கவலைப்படாதீங்க. ஆமா, அப்படிதான் இவங்க சொல்ல வராங்க. அடுத்தல என்ன சொல்றாங்க, பிளானிங் கமிஷனே வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா தான் மாத்தணுங்க. இப்ப பிளானிங் கமிஷன் பயில தான் நம்ம அது வந்து இப்போ திட்டக்குழு பயில நிதி ஆயோக்னு வந்துருச்சு மோடி கவர்மெண்ட்ல. இதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ராஜமன்னார் கமிட்டி இதே மாதிரி சொல்லுது. இது மாதிரி மேற்கு வங்காளத்துல கம்யூனிஸ்டும் இதே மாதிரி அந்த 5 தான் டிஃபென்ஸ், ஃபாரின், கரன்சி, கம்யூனிகேஷன் அண்ட் இன்னொரு இதுல இன்னொன்னு ராஜமன்னார் கமிட்டி சொல்லுவாங்க, கனிம வளங்கள், எண்ணெய், ஆயில், இது எல்லாமே கிரவுண்ட்ல இருந்து எடுக்கிறதெல்லாம் நாங்களே எடுத்துக்கணும். பல சென்ட்ரல் லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் மாத்தணும்ன்றதாங்க. இந்த சென்ட்ரல் லிஸ்ட் டு ஸ்டேட் லிஸ்ட் சொல்லும் பொழுது, இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது, இவ்வளவு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அதுல ஸ்டாலின் பேசுனது பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆழமாலாம் எதையுமே பேசாம திரும்ப திரும்ப அந்த 5 விஷயம் நீட்டை பத்தி பேசிட்டு, பள்ளி கல்வித்துறை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறத விட்டுட்டு ஸ்டேட் லிஸ்ட் வந்துடணும், இது மாதிரிதான் பேசியிருக்கிறாரு. அதாவது இவ்வளவு நாள் அவர் என்ன நேரேட்டிவ் செட் பண்ண அரசியல் பண்ணாரோ அதே தான் அன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இது வந்து இப்போ உதாரணமா இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் இதெல்லாம் வந்து மாறுது. 76ல அந்த எமர்ஜென்சி பீரியட்ல தான் மாறுது. அதுக்கு பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னப்போ இவங்க என்ன பண்ணாங்க? அந்த கேள்வி இப்ப முக்கியமான கேள்வி தானே. இந்த நேரேட்டிவ் செட் பண்றது மூலமா நாளைக்கு ராகுல் காந்தி ஆட்சிக்கு வருவாரான்னு திமுக தெரியாது. நடக்கலாம், நடக்காம இருக்கலாம், நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ இந்த நேரத்துல வர்ற ஜனவரியில தான் இன்டரிம் இதே கேட்டிருக்காங்க, அறிக்கையை வந்தோட தாக்கல் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்படி எந்த பிளானிங்கும் இல்லாம 2028ல தந்தா போதும் இருக்காங்க முழு அறிக்கை. அது என்ன இது இப்ப இதனால என்ன சாதிக்க போகுது கவர்மெண்ட்? நாங்க இப்படி ஒண்ணு பண்ணிட்டோன்றதை தாண்டி இது ஏதாவது ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு முடிவு வருமா? கிடையாது, வராது. ஏன்னா இதற்கு முன்பு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது எப்படி நடந்திருக்குன்னா, கோர்ட் மூலமா சில தீர்ப்புகள் மூலமா நடந்திருக்கு. லைக் 356 வந்து ஆர்டிகிள் இருக்கலாம், ஆனா வந்து எந்த மாநில அரசையும் நீங்க கலைக்க முடியாது. அதுவே நம்ம தனியா பேசணும். அதுவே ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவா இருக்கு. இந்த சமயத்திலையும் அதை பயன்படுத்த முடியாதுன்னு அப்புறம் எதுக்கு அந்த சட்டம்? உண்மையிலே இப்போ வெஸ்ட் பெங்கால் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால் முதல் தடவை நடக்கிறது கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதேதான், 4 வருஷத்துக்கு முன்னாடி இதேதான். அங்க எதுவுமே பண்ண முடியறது இல்ல. ரூபா சிம்பிளா நான் நினைச்சா தூக்கிடுவேன்னு சொல்றது, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்றது, ஒரு இந்தியா முழுக்க ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டா என் மாநிலத்தை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு எல்லாமே ஒரு நியாயமான காரணங்கள் இருக்குமானால் கோர்ட்டோட சம்மதம் பெற்றே கூட 356 பயன்படுத்தலாம்னு ஏதாவது ஒரு வழிமுறை வரணும். இல்லைன்னா அது எதுக்கு அந்த சட்டம் அதுக்கு அபாலிஷ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? கரெக்ட். ஆனா அதுதான் சொல்ல வர. இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய சில தீர்ப்புகள் இல்லைனாலதான் நமக்கே சில விஷயங்கள்ல வந்து இந்திய அரசுக்கு சிக்கல்கள் வருது. அது என்னன்னு சொல்றாங்க கேளுங்களேன். மீடியாஸ்ல எஸ்பெஷலி தமிழ் மீடியா மாதிரி சில மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, பிரிவினைவாதம் பேசக்கூடியவங்களை விவாதங்களை கூட்டு பேச வைக்கிறது. கேட்டா அது கருத்து சுதந்திரத்துல வந்துரும்ன்றது. வன்முறைக்கு தூண்டாத எல்லா பேச்சுமே கருத்து சுதந்திரம் உச்ச நீதிமன்றங்கள் பல தீர்ப்பு கொடுக்குது. இல்ல, வன்முறைக்கு தூண்டுற கருத்து கூட ஒரு உச்ச நீதிமன்றம் ஞாபகம் இருக்கு. வைகோ பேசினதை பத்தி சொல்லும் பொழுது அவர் பேசினாரே ஒழிய அந்த செயலில் ஈடுபடவில்லை, எனவே அதை வன்முறை கருத்தாக கொள்ள வேண்டியதில்லைன்னு ஒரு தீர்ப்பு வந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்போ தியாகு போன்ற ஆட்களை தான் தமிழ்நாட்டு மீடியா வந்து போக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது இது எப்படி தெரியுமாச்சு நம்ம பிரிச்சு பார்க்கணும். நான் சொல்றேன், டிஎம்கே இன்னைக்கு வந்து ஒரு இந்திய தேசத்தோட ஐக்கியமான ஒரு கட்சி, கூட்டணியில காங்கிரஸும் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் பல விஷயங்கள வாய் திறக்காது. இதுல வாய் திறந்தாங்களா? அன்னைக்கு அந்த கவர்னர் ஜட்ஜ்மெண்ட் இருந்ததுல அதுல வாயே திறக்கல, அமைதியா இருந்து வரைக்கும் வாய் திறக்கல, அமைதியா இருந்துட்டாங்க. நீட் விஷயத்துல இவங்க என்னெல்லாமோ சொல்றாங்க.
ராகுல் காந்தி ஏதாவது சொல்றாரா? சொல்ல மாட்டாரு. ஆனா இவங்களுக்கு வந்து இந்திய தேசத்தோட ஒருங்கிணைஞ்சுதான் இருக்கிறாங்க, அது நாம மறுக்கல. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்கோ சிஸ்டம் எப்படி டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணணும்னா, திராவிட பெரியார் கழகத்துல உள்ள ஒரு 2 பேரை வச்சு டிவியில வந்து பேச வைப்பாங்க. என்ன அதனாலதான் அப்படி சொன்னாரு, பெரியார் அதனாலதான் இப்படி சொன்னாரு, நேரு பெரியாரை பத்தி என்ன சொன்னாரு நமக்கு தெரியும், பெரியார் நேருவை பத்தி என்ன எழுதினாரும் நமக்கு தெரியும். மென்டல் அசைலம்ல போய் சேர்க்க வேண்டிய ஆள் மாதிரின்னு சொன்னாரு. நேரு வந்து இவர் ஒரு மென்டல் கொண்டு போய் சேர்க்கணும்னாரு. இவரு அதுக்கு என்ன சொன்னாரு, அதுக்கு ஆப்போசிட்டா இவரு எழுதுறாரு உட்காந்து. அது நேரு சொல்லாததான் இவர் வேற எழுதியிருப்பாரு. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல பெரியாரை பத்தி தனியா பேசும்போது சொல்றேன். நேருவை பத்தி பெரியார் நேருவே சொல்லல, அதெல்லாம் இவரே அவர் இன்னும் அர்த்தத்துல சொன்னாரு. இவர் தன்னை திறந்தாலும் தெரிவிப்பாரு பெரியாரு. சரி, இந்த மாநில சுயாட்சிக்கு வருவோம் திரும்ப. இந்த மாநில சுயாட்சி நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல இது மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். அதாவது வந்து என்ன பண்றாங்கன்னா, தமிழ் மீடியாக்கள்ல இந்த செப்பரேட்டிசம் பேசக்கூடிய ஆட்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களெல்லாம் கருத்தியலாளர்களாகவும் ஆய்வாளர்களாகவும் அரசியல் விமர்சகர்களாகவுங்கிற போர்வையில திமுக உள்ள இறக்கும். ஆனா திமுக என்ன பேசுனா, நாங்க வந்து இந்தியா ஒன்றுபட்டு இருக்கணும், நாங்க அதுக்கு அதிக ஃபண்ட் கொடுத்தோம், எதுக்கு அதிக ஃபண்ட் கொடுத்தோம், நாங்க எந்தெந்த விஷயத்துல இருந்தோமாங்க. ஆக்சுவலா டிஎம்கே வந்து அது அவங்களோட எய்மும் கிடையாது. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். டிஎம்கே வந்து என்னைக்கோ இந்திய தேசத்தோட இணைஞ்சாச்சு, அவங்க முழுக்க முழுக்க அரசியலுக்காக தான் இந்த மாதிரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. கருணாநிதி வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு, தேசிய நீரோட்டத்தில் திமுக பங்கெடுக்க வேண்டும்ங்கிறது கருணாநிதியோட நிலைப்பாடத்தான் இருந்தது. முதல்ல அவர் எப்படி இருந்திருந்தாலும் அவர் குறிப்பா 80களுக்கு பிறகு, குறிப்பா இன்னும் 90களுக்கு பிறகுலாம் அவர் வந்து அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தார். தனிநாடுங்கிறதெல்லாம் அவர் பேசி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அது மாதிரிலாம் அவர் அந்த ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. அப்போ இல்ல ஜெய், ஸ்டாலினுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ கருணாநிதியும் ஜெயலலிதா இருந்தப்போ கருணாநிதி ஒரு லிமிட்டை தாண்டதுன்னா ஜெயலலிதா டூ மச் நேஷனலிசத்தை பேச அதை கவுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு ஆள் இல்ல, கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதிமுக இன்னைக்கு சோ வீக்கனா இருக்குது. எடப்பாடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநில கட்சிக்கு மாதிரி டிஎம்கே என்ன சொல்றதோ அதே லைன் எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா, டிஎம்கே இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அது அரசியல் ரீதியாக பாஜக காமிச்சேதான் தமிழ்நாட்டுல அவங்க ஒரு அரசியல் அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன அரசியல் பண்ணுவாங்கன்னா, வாரம் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். திமுக வந்து மக்கள் மத்தியில வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அரசியல் அவங்க அந்த எதிர்கட்சி அப்படி இருந்ததுனாலதான் ஜெயிச்சோன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்கள எதிர்த்து போராட முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நேரடிவ் செட் பண்ணிட்டாங்க. வாரம் ஒரு பிரச்சனை எடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி இந்த தமிழ்நாட்டுல பெரிய அளவில் ஈடுபடுது. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங் வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல பல லோக்கல் பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ், எஜுகேஷனல் இஷ்யூஸ், மற்ற ஆசிரியர்கள் சம்பளம் போன்ற இஷ்யூஸ், இது எல்லாமே பின்னுக்கு தள்ளி அதாவது பர்பஸ்ஃபுல்லா மறைக்கப்படுது. இன்னைக்கு அந்த 2 பசங்க வெட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா, எத்தனை பசங்க வெட்டிக்கிட்டாங்க? அந்த நேத்து அந்த பத்திரிகையாளர் வந்து அந்த போலீஸ் தெளிவா கேட்கிறாங்க, 2019லயே சாப்டர் ஸ்கூல்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னது, எனக்கு சரியா என்னால கவுண்டர் செக் பண்ண முடியல. சாப்டர் ஸ்கூல் அப்படி ஒரு பிரச்சனை நடந்தப்போ பசங்க ஸ்கூலுக்குள்ள வரும்பொழுது பைய செக் பண்ணணும்னு சொன்னீங்க. எனக்கு அப்பவே ஷாக்கா இருக்கு. அப்ப ஏற்கனவே நடந்திருக்கு, அப்ப அதுக்கு பிறகு நீங்க இப்படி நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பையன் வீட்டுல இருந்து அருவாளை கொண்டு வர்றான், ஏன் கொண்டு வர்றான், ஏன் வெட்டினா, என்ன நடக்குது? இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நீங்க சொன்ன மாதிரி காலேஜ்ல பூந்து வெட்டினது, எத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கஞ்சா, போதைப் பொருள் பத்தி நம்ம அறியாம ஏதோ ஒரு நியூஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். நான் டெய்லி பேப்பரை பாக்குறேன், அதுல சின்னதா ஒரு நியூஸ் வந்திருக்கும். போதைப் பொருள் இங்க நேத்தோ எங்கேயோ முந்தானு திருச்சியில பிடிச்சிருக்காங்க, சம் அரௌண்ட் 100 கிலோவோ ஏதோ சம்திங். ஒரு 4 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு நியூஸா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, முதல் பக்கத்துல இடம் பிடிக்கிற இந்த நேரேட்டிவ். ஆமா, அதுல வந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள் தெரிஞ்சுதான் பண்றாங்க. தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கு எக்காரணம் கொண்டும் பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருமோங்கிற அச்சத்துல திமுகவுக்கு ஊதுகுழலாகவே தமிழ்நாட்டோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்போ மாறிடுச்சு. 2017ல இருந்து அவங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொன்முடி பேசுனதுக்கு ஒரு டிஸ்கஷன் கிடையாது. ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு இங்கிலீஷ் சேனல்ல ஒரு லேடி ஒருத்தங்க பேசும்போது அவங்க பேசுனதுக்கு இங்க வந்து இது பண்ணிருக்கிறாங்க, அந்த அம்மா அப்படி பேசலாமா, மற்ற மதங்களை பத்தி பேசலாம். அனுபூர் சர்மா அவங்க பேசுனது. அப்புறம் எப்படி இங்க பொன்முடி இந்த நீங்க எதுக்கு மீடியாவையும் ஸ்டாலினையும் குறை சொல்றீங்க? உச்ச நீதிமன்றம் நுபுர் சர்மா விஷயத்துல பெரிய மதச்சார்பினை காப்பாத்து மாதிரி போனாங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பத்தி என்ன பேசினாரு?
வீரமணி என்ன பேசினாரு, இந்த உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? இல்ல அதுலயாவது உச்சநீதிமன்றம் பண்றது தப்பு, சந்தேகமே இல்லை. அதுலயாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது இந்தியா முழுக்க அவங்க பேசுனது இங்கிலீஷ் ஒரு சேனல்ல, ஹிந்தி ஒரு ஏரியால, உடனே அது டக்குனு இப்ப ஒரு ரேப் கேஸ் எல்லா இடங்களையும் நடக்குது. ஆனா ஒரு ரேப் கேஸ் தான் இந்தியா முழுக்க வைரல் ஆச்சு. அந்த பொண்ணுதான் பாவம், நிர்பயா கேஸ் தான் பெரிய அளவாச்சு. அதே சமயம் உசிலம்பட்டியில ஒரு பொண்ணு ரேப் நடந்தா அது தெரியறது இல்லைங்கிறதுக்கு அது தப்பு. ஆனா அதுக்கு என்னால புரிஞ்சுக்கிறதுக்காவது ஒரு காரணம் இருக்கு. இதுலயும் அது புரிஞ்சுக்கிற காரணம் இருக்கு எனக்கு. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டு மீடியாக்கள் என்ன பண்ணுது? உச்ச நீதிமன்றத்தை விடுங்க, இந்தியன் மீடியாவை விடுங்க, தமிழ்நாட்டு மீடியா என்ன பண்ணுது? அங்க நடக்கிறது இங்க உனக்கு கேட்க தெரியுது இல்ல? ஒரு பெரிய கூட்டு போட்டு பேசுன்னு சொல்ல தெரியுது இல்ல? பொன்முடி எவ்வளவு பச்சை பச்சையா பேசியிருக்கிறாரு. அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏன் வக்கு இல்லைன்னு கேட்கிறேன். அதுதான் சொல்றேன், இவங்க திட்டமிட்டுதான் திமுகவுக்கு ஊர்துகளாக தான் தமிழ்நாட்டு மீடியா செட் பண்றதுதான் நம்மளுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. ஆனா அவங்க திருந்த மாட்டாங்க ஜி. திமுக எதிர்கட்சி ஆனா இதை இன்னும் கொஞ்சம் சாதகமா பார்த்து நாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே நாங்க மீடியா நடத்த முடியுமாங்க. ஒரு மீடியானா ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே செயல்படணும். அன்னைக்கு இதே டைலாக் வரும் பாருங்க, குரலற்றவர்களின் குரலாய் வரும், பல குரல்கள்ல வரும். இன்னைக்கு டிஎம்கே என்ற ஊதுகுழலா இருக்கிறது மீடியா. இதை எப்படி பிஜேபி நரேட்டிவ செட் பண்ணி இதை திசை திருப்பலன்னா 2026 மிக கடினமான ஒரு தேர்தலாக இருக்கும். கடைசியா நம்ம டாபிக்ல ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமா சொல்லுங்க, டைம் இல்ல. மாநில சுயாட்சி விஷயத்தை கையில் எடுத்த ஸ்டாலினை பாஜக எப்படி எதிர்கொள்ளணும், அல்லது அதிமுக எப்படி எதிர்கொள்ளணும், எதிர்கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளணும்? நேற்றைக்கு பண்ணாங்க இல்லையா, நீ தீர்மானம் போட்டுக்க, நாங்க உள்ளே இருக்க மாட்டோம்னு அதிமுக வெளியில வந்துச்சு பாத்தீங்களா? முன்னாடி எல்லாம் அதிமுக நீட் தேர்வு தீர்மானம் போட்டா உள்ள உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு கூட்டணின்னு சொன்ன உடனே வெளியில வந்தாங்க பாத்தீங்களா? இதுவே பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த நரேட்டிவ் தமிழ்நாட்டில் செட் பண்ணாம இருக்கிறதுக்கு அதிமுக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் பார்க்கணும். ரெண்டாவது பிஜேபி லோக்கல் இஷ்யூஸை அக்ரெசிவா எடுத்துட்டு போகணும். இந்த அரசு பண்ணாத பல விஷயங்களை, இந்த அரசனுடைய பல குறைபாடுகளை களத்துல நின்று போராட்டம் பண்ணணும். இந்த ஒரு வருஷம் முழுக்க யாரு தெருவில் இறங்கி பயங்கரமா போராட்டம் பண்ணி இந்த அரசுக்கு எதிரான ஒரு அபிமானத்தை மக்கள் மத்தியில போராட்டங்கள் மூலியமா தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே ஒழிய, நீங்க வெறும் பிரஸ் மீடியால இது கொடுத்தேன் அப்படிங்கிறது மூலமா இது நீங்க பண்ணவே முடியாது. தொடர்ச்சியா போராட்டம், ஒரு வருஷத்துக்கும் கண்டினியூஸா போராட்டங்கள் பண்ணணும். சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எப்படி ஸ்டாலின் பெருசா ஊதி பெருசாக்குனாரு, ஒரு சாத்தான்குளம் மரணம் எவ்வளவு பெரிய விவாத பொருள் ஆக்குனாங்க. ஆனா இங்க பாருங்க, 21 பேர் கிட்டத்தட்ட கஸ்டடி டெத்ஸ் நடந்திருக்கு. என்ன நடக்குது? என்கவுண்டர் நடந்தது. என்ன நடந்தது தமிழ்நாட்டுல? கள்ளச்சாராயம் நடந்தது. அதான் கள்ளச்சார மரணங்கள். அந்த 2 நாள் பேசுறது நிப்பாட்டுறாங்க. ஆனா இந்த நரேட்டிவ் செட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கு அதை செட் பண்ற அளவுக்கு போராடணும். பாஜகவும் அதிமுகவும் செய்யும் நம்புறீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல, உண்மையிலே நம்பிக்கை இல்ல. அவங்க ஒரே பிரஸ் மீட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நன்றி.